ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெறும் மக்கள் மன்ற கூட்டத்திற்கு வரவேற்பு அதிகரிப்பு. புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. மாணவர்கள் விருப்ப பாடங்களை தேர்வு செய்ய சென்டாக் அறிவுறுத்தல். திருவண்டார்கோவில் அருகே போதைப் பொருட்கள் விற்றவர்கள் கைது. திருபுவனை காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருத்தேரோட்டம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் மன்றம் கூட்டத்தில் பொதுமக்களின் 37 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மக்கள் மன்றம் என்ற பெயரில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்படுகிறது. இதனால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு அதிகரித்துள்ளது. அதன்படி சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யேந்திரம் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் கிழக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் காரைக்காலில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் காவல்துறையினர் மக்கள் மன்றத்தில் பங்கேற்ற பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். கோரிமேடு காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையிலும், வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன், நேரு வீதி போக்குவரத்து காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் செல்வம், திருக்கனூரில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, பாகூரில் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், மாஹேவில் ஆய்வாளர் அனில்குமார், ஏனாமில் ஆய்வாளர் ஆடலரசன் ஆகியோர் தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மக்கள் மன்றத்தில் குடும்ப பிரச்சினை, நிலத்தகராறு, கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவை தொடர்பாக புகார்கள் பெறப்பட்டன. புதுவை மாநிலம் முழுவதும் நடந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் 20 பெண்கள் உட்பட்ட 207 பேர் பங்கேற்றனர். இதில் 62 புகார்களில் 37 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான 1437 பேர் கொண்ட வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீட் மதிப்பெண் அடிப்படையிலான இளநிலை மருத்துவ படிப்புகளான MBBS, BDS, ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவ படிப்பில் உள்ள அரசு ஒதுக்கீடு, நிர்வாக ஒதுக்கீடு, சிறுபான்மையினர் ஒதுக்கீடு, வெளிநாட்டு வாழ் இந்தியர் ஒதுக்கீடு இடங்களுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வில் பரிந்துரைக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் வரைவு தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், சிறந்த விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளில் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான வரைவு தரவரிசை பட்டியலில் 1437 பேர் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% ஒதுக்கீட்டின்படி நடப்பாண்டில் 29 மாணவ மாணவிகள் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பினை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திருவண்டார்கோவில் அருகே போதைப் பொருட்களை விற்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த பொருட்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருபுவனை உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது திருவண்டார்கோவில் பள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த 2 பேர் காவல்துறையினரை கண்டதும் திடீரென ஓட்டம் பிடித்தனர். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் 2 பேரையும் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவர்கள் வைத்திருந்த சாக்கு மூட்டைகளை சோதனை செய்தனர். அதில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். விசாரணையில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது சஜீத் அப்சர்கான் என்பதும், பள்ளி மற்றும் தொழிற்சாலை ஊழியர்களுக்கு விற்பனை செய்வதற்காக போதைப் பொருட்கள் வைத்திருந்ததும் தெரியவந்தது. அவர்களுக்கு சஜீத் கான் என்பவர் போதைப் பொருட்களை கொடுப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் பள்ளி அருகே ஒரு குடோனில் பதுக்கி வைத்திருந்த 165 கிலோ போதைப் பொருட்கள், 2 இருசக்கர வாகனங்கள், 4320 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 1.25 லட்சம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற ஆடிப்பூர திருத்தேரோட்டத்தை
சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்பூர தேர் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15 மணிக்கு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 28ஆம் தேதி சுவாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளையல் அணியும் நிகழ்ச்சியும் 29ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதால் நிலையத்தின் நுழைவாயில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருச்சி ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் 91 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் வணிக வளாகங்கள், பயணிகளுக்கான தங்கும் அறைகள், ரயில்வே ஊழியர்கள் ஓய்வெடுக்கும் அறைகள், நகரும் படிக்கட்டுகள், லிப்டுகள், பிளாட்பாரங்கள் செல்ல மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேம்பாட்டு பணியின் போது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரயில் நிலையத்தின் மேற்கு பக்க நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது. போர்டிகோவின் கிழக்கு பக்க நுழைவாயில் அதாவது ஏடிஎம் மையங்களுக்கு அருகில் பயணிகள் பயன்படுத்த திறக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்சல் அலுவலக நுழைவாயிலையும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என ரயில்வே அறிவித்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேதபாரதி சார்பில் மொரட்டாண்டியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏகாந்த சேவையில் அருள்பாலித்த திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எழுந்தருளினார். அவருக்கு புதுச்சேரி வேதபாரதி சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மண்டபத்தில் எழுந்தருளி செய்யப்பட்டது. தொடர்ந்து திருவாராதனம், தோமாலை மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. பின்னர் பள்ளி மாணவர்களின் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், அர்ச்சனை, கடையநல்லூர் ராஜகோபால் தாஸ் பாகவதர் குழுவினரின் ராம சங்கீர்த்தனம் மற்றும் ஏகாந்த சேவையும் நடைபெற்றது. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை சுப்பிரபாதம், வாசுதேவ புண்ணியாக வாசனம், பூத சுத்தி முதலியான கிரியைகள், நித்திய திருவாதனம், அபிஷேக சங்கல்பம், அபிஷேக கலசஸ்தாபனம், சிறப்பு திருமஞ்சனம், நீராட்டம், தோமாலை, திவ்ய பிரபந்த சேவை, அர்ச்சனை ஆகியவையும் நடைபெற்றது. பூஜைகள் அனைத்தும் திருமலை திருப்பதி தேவஸ்தான சிறப்பு அதிகாரி ஆனந்த தீர்த்தாச்சாரியா பகடல் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேதபாரதி தமிழ்நாடு செயலாளர் வெங்கடராமன், புதுச்சேரி தலைவர் பட்டாபிராமன், பஜனோத்சவ கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 29/7/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை வில்லியனூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வில்லியனூர் துணை நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் திங்கட்கிழமை 29/7/2025 காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை கோபாலன் கடை, முத்துப்பிள்ளை பாளையம், பிச்சவீரன்பட், கல்மேடுபட் சாலை, ராதாகிருஷ்ணன் நகர், பாரிஸ் நகர், புதுநகர், ரெட்டியார் பாளையம், காவேரி நகர், அஜீஸ் நகர், அரவிந்தர் நகர், சின்னசாமி நகர், சத்யசாய் நகர், பழவக்காரன் சாவடி, ஜவஹர் நகர், பூமியான்பேட், பாவாணர் நகர், ராகவேந்திரா நகர், சரணாராயண நகர், சுதாகர் நகர், சிவா நகர், அருள் நகர், லம்பட் சரவணன் நகர், பொன் நகர், கோல்டன் அவென்யூ மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் நடத்திய நாடகம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரியை அடுத்த பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியின் முடிவில் புகையிலை விழிப்புணர்வு நாடகத்தினை மாணவர்கள் நடத்தி காட்டினர். பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு இந்த நாடகத்தை கண்டுகளித்து மாணவர்களை பாராட்டினர். பள்ளி துணை முதல்வர் சுதா, தலைமை ஆசிரியர் அமளி, பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் சந்தியா உள்ளிட்ட பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்.
வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9160 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1230 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெறும் மக்கள் மன்ற கூட்டத்திற்கு வரவேற்பு அதிகரிப்பு. புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. மாணவர்கள் விருப்ப பாடங்களை தேர்வு செய்ய சென்டாக் அறிவுறுத்தல். திருவண்டார் கோவில் அருகே போதைப் பொருட்கள் விற்றவர்கள் கைது. திருபுவனை காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருத்தேரோட்டம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.